ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி இந்த பாடல்களுடைய விளக்கத்தை அபிராமியோடைய அனுகிரகத்தினாலையும் குரு அனுகிரகத்தினாலையும் நம்மால இயன்ற வரையில நம்ம பார்த்து கொண்டு வரோம். இப்ப 5வது பாடலை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இத பாடலாம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இதற்கு முந்தின பாடல்ல பொருந்துகவே, அம்மா என்னுடைய புத்தியில நீ எப்பவும் பொருந்தி இரு, சிவபெருமானோட கூடி எப்பவும் இணைந்து பொருந்தி இரு அப்படின்னு வேண்டினார். இந்த பாடல்ல பொருந்திய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொருந்தியனா பொருந்தி இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். முப்புரை, முப்புரைனா 3ற்கு முந்தியவள். அதாவது அம்பாள் தான் இந்த அண்ட சராச்சரங்கள் அத்தனையும் சிருஷ்டி பண்ணினா. சிருஷ்டி பண்ணி ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மாஜி, ஒரு ருத்ரன், ஒரு விஷ்ணு, லக்ஷ்மி, பார்வதி, ருத்ராணி, சரஸ்வதி எல்லாரையும் அம்பாள் தான் சிருஷ்டி பண்ணினா. சிருஷ்டி பண்ணி அவங்களுக்கு நீங்க தான் இந்த படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில் இதெல்லாம் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அம்பாள் இவங்களுக்கு முன்னாடியே தோன்றினவள். சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்களுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருந்ததும் அம்பாள் தான். சோ 3ற்கு முந்தியவளாக இருக்கிறதுனால முப்புரை. அப்புறம் பார்த்தோம்னா முக்குணமயமாக இருக்கிறாள் அம்பாள். அதாவது இந்த தாமச குணம், ராஜச குணம், சத்துவ குணம், இந்த முக்குணமயமாக இருக்கிறாள் அம்பாள். அப்புறம் உலகங்களாகவும் அதை சிருஷ்டி பண்ணவளாகவும் அதை தோன்ற காரணமும் அம்பாள் தான், அதுவாகவும் அம்பாளே இருக்கிறாள். எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய பிசனை எடுத்தே இந்த தன்னுடைய வலையை சிருஷ்டி செய்யுமோ, அதே மாதிரி அம்பாளும் தன்னிடத்துல இருந்தே எடுத்து இந்த எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்கா. அதனால அவளாகவே தான் இந்த அத்தனை சிருஷ்டியும் இருக்கு. இது அத்தனையும் தோன்ற காரணமாக இருப்பவளும் அவளே. அப்புறம் பார்த்தோம்னா 3 தேஜோ மண்டலங்கள், அதாவது சூரியன், சந்திரன், அக்னி, அவை தோன்ற காரணமானவள் அவளே. 3 உலகங்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் தோன்ற காரணமா இருந்தவள் அவளே, அதுவாகவும் அவளே இருக்கிறாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 நாடிகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இடை, பிங்களை, சுஷும்னா நாடிகளாகவும் அவதான் இருக்கா. அப்புறம் 3 அந்தகரணங்கள், அதான் நம்ம மனசு இருக்கு, யோசிக்கிறது, ஆனா நிச்சயிக்கிறது புத்திங்கிற ஒரு அந்தகரணம். ஒரே மனசுதான், அதுக்கு வேற வேற ஆங்கிள் நம்ம சொல்றது புத்தி, மனம், அப்புறம் சித்தம் அப்படின்னா பேர் சொல்லியிருக்கோம். சோ அந்த 3 அந்தகரணங்களாகவும் ஒன்னொன்னுக்கு ஒரு வேற வேற ஃபேக்கல்ட்டியா சொல்றோம். டிசைடிங் ஃபேக்கல்ட்டி, இன்டெலெக்சுவலா யோசிச்சு டிசைட் பண்ற ஃபேக்கல்ட்டி புத்தின்னு சொல்றோம். மனம், புத்தி, சித்தம் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது சித்தம்னு சொல்றோம். சோ இந்த 3 அந்தகரணங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. அப்புறம் 3 அக்னிகள் சொல்லப்படுறது. ஒரு வீட்டுல வச்சிருக்க வேண்டிய, எப்பவும் இருக்க வேண்டிய 3 அக்னிகள், அதாவது கார்ஹபத்தி அக்னி, ஆஹவனீய அக்னி, தக்ஷிணாக்னி அப்படின்னு இதெல்லாமாகவும் அம்பாள் இருக்கா. அப்புறம் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக 3 சக்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. அப்புறம் 3 ஸ்வரங்கள், உதாத்த, அனுதாத்த, உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த வேதங்கள் இவ்வளோ வருஷ காலமாக இது ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ நம்ம கிட்ட இருக்கு. எப்ப வந்ததுன்னே தெரியாது, எப்ப தோன்றியது அப்படின்னே தெரியாது.
ரிக்வேதம் தான் ஆரம்பத்துல 10,000 வருஷம் அதுக்கே சொல்றோம். மினிமம் டேட் நம்மளுக்கு தெரியாது, எப்ப வேதங்கள் இருந்ததுன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றோம். வேதம் அனாதி இல்லையா, எப்ப தோன்றியது அப்படின்னே தெரியாது நமக்கு. அந்த வேதங்களை வந்து படிச்சு அதை தலைமுறை தலைமுறையாக அதை பயின்று நல்லா வர்றதுக்கு இந்த அதோடைய ஸ்வரம் போட்டு சொல்றது அப்படின்னு இருக்கு. அதுல வந்து இந்த பிட்ச் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அதுல வந்து உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த அப்படின்னு 3 பிட்ச் இருக்கு. இந்த உதாத்தம்ங்கிறது பேஸ் பிட்ச், அனுதாத்தம்ங்கிறது லோயர் பிட்ச், ஸ்வரித்தம்ங்கிறது அப்பர் பிட்ச். ஸோ இந்த 3 பிட்சாவும் இந்த 3 ஸ்வரங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. ஸ்வரம்ங்கிறது வேதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவாகவும் அம்பாள் தான் இருக்கா. அப்புறம் பார்த்தோம்னா திரிபுட்டி, அதாவது மூன்றாகவும் இப்போ ஒரு விஷயம்னு எடுத்துட்டோம்னா ஒரு பொருளை அறிபவன், அறியப்படு பொருள், அப்புறம் அறிவு, இந்த 3 நிலையாகவும் அம்பாள் தான் இருக்கா. திரிபுட்டின்னு பேர் இதுக்கு. இந்த 3 நிலைகளிலும் அம்பாள் பொருந்தி இருக்கிறாள். பொருந்திய முப்புரை அப்படின்னு இதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பொருள் சொல்லலாம். இந்த முப்புரை அப்படிங்கிறதுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா திரிபுரா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. 626வது நாமம், 626. அதுல திரிபுரா அப்படிங்கிற நாமத்துக்கு தத்தனையும் வந்து நம்ம சேர்த்து படிக்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முப்புரைன்னு இங்க இருக்கிற சொல் வந்து திரிபுரா அப்படிங்கிற நாமத்தோட நம்ம ஒப்பிட்டு நோக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா செப்பு உரை செய்யும். செப்பு அப்படின்னா செப்புனா காப்பர். இந்த காப்பர் வந்து எவ்வளவு ஒரு ஷைனிங்கா இருக்குமோ அந்த மாதிரி செப்பு உரை, செப்பை ஓமையாக சொல்லக்கூடிய புணர்முலையால் அப்படின்னா மிக நெருக்கமாக இல்ல பருத்த முலைகளை, ஸ்தனங்களை உடைய அம்பாள். ஷைனிங்கா இருக்க அம்பாளோட ஸ்தனங்கள் வந்து நல்ல நெருக்கமா கூடி நிற்கிறதாம் அப்படின்னு பொருள் சொல்லலாம். செப்பை ஓமையாக சொல்லி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா செப்பு உரை, அதான் நல்லா புகழ்ந்து சொல்வதற்கு இதுவா இந்த உலகத்துக்கே அம்பாள் வந்து உணவளிக்கிறாள் இல்லையா. அதனால அவளுடைய முலை எப்படி இருக்கும் வந்து, அதனால ரொம்ப பாரமா ரொம்ப பருத்த ஸ்தனங்களை உடையவள் அம்பாள். நன்றாக புகழ்ந்து சொல்வதற்கு ஏற்ப நல்ல நெருக்கமான ஸ்தனங்களை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல். என்ன ஆச்சு, இந்த ஸ்தனங்கள் வந்து அம்பாளுடைய ஸ்தனங்கள் வந்து மிகவும் மிகவும் ஹெவியா இருக்கு, பாரமா இருக்கு. அதனால வருந்திய, வருந்தியன தளர்வுற்று இருக்கின்ற வஞ்சி மருங்குல், வஞ்சி கொடி போல இருக்க அம்பாளுடைய திரு இடை. இடை வந்து கஷ்டப்படுறதும் அந்த ஸ்தனங்களுடைய பாரத்தை தாங்கறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வளைஞ்சு நிக்கிறது, அவ்வளோ ஒல்லியா இருக்கு அம்பாளுடைய இடை. அப்புறம் பார்த்தோம்னா மனோன்மணி. மனோன்மணினா இது டைரக்டா லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த நாமாவே இருக்கு, 207 மனோன்மணி அப்படிங்கிறது. மனதை உன்னத நிலைக்கு உயர்த்தக்கூடியவள் அம்பாள். ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அம்பாள் கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம் சொல்லிட்டா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக, நம்மளால வாயிலிருந்து ஒரு தேவையில்லாத பயனற்ற சொல்லோ, தேவையில்லாத பேச்சுக்களோ, மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத விமர்சனங்களோ எதற்கும் நம்மளுக்கு இடமே இருக்காது. என்னுடைய மனசு வந்து உச்சத்துல தூக்கி வச்சிடுவா. அப்பேற்பட்டவள் அம்பாள். மனதை உன்னத நிலைக்கு உயர்த்தி விடுவாள். உயர்ந்த மனமாக, ஆத்ம சக்தி நல்ல கரேஜியஸ் மனமாக மாற்றக்கூடியவள் அந்த அம்பாள் அபிராமி. அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா யோகத்துல பார்த்தோம்னா யோகத்துல ஒரு நிலையாக இந்த மனோன்மணி அப்படிங்கிற நிலை சொல்லப்படுது. அந்த அபியாசத்துல யோகத்தை அபியாசம் பண்ணும் பொழுது அது ஒரு முத்திரையாக, அதாவது எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேட், கண்கள் இமைக்காமல், மூச்சு உள்ளேயும் போகாது வெளியிலையும் போகாது, மூச்சற்று இந்த ஒரு சங்கல்பமோ விகல்பமோ இல்லாமல் ஒரு, அதாவது தியானம், தியானிப்பவன், தியானிக்கப்படும் பொருள், அந்த 3 திரிபுட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலையே இல்லாம இருக்கக்கூடிய நிலைக்கு, கண்கள்லாம் இமைக்காம அப்படியே இருப்பாங்களாம், அந்த நிலைக்கு பேர் வந்து ஒரு உன்னத நிலை. அது அந்த நிலையாகவும் அம்பாளே இருக்கிறாள். மனோன்மணி அப்படின்னு இந்த வார்த்தைக்கு பொருள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வார் சடையோன். வார்னா நீண்ட, நீண்ட சடையை உடைய சிவபெருமான் வார் சடையோன். அருந்திய உண்ட, உட்கொண்ட, நஞ்சு அமுதாக்கிய. பார்க்கடலை கடைஞ்ச போது எல்லாரும்
முதல்ல வந்தது ஆலாகால விஷம். இந்த ஆலகால விஷத்தை பார்த்து எல்லாரும் தலைதெறிக்க ஓட அது எல்லாரையும் பொசுக்குது. அவ்வளோ ஹீட் அந்த ஆலகால விஷம் வரும் பொழுது. சிவபெருமான் என்ன பண்ணார்? அவ்வளோ ஒரு கருணை, உலகத்துல எல்லாரையும் காக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்தார். அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அப்படியே இப்படி கையில இப்படி திரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாராம். அவர் வந்து நந்தி பகவான் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. வந்து இப்படி அவருக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. அதை வந்து இப்படி ஒரு லேகியம் மாதிரி பண்ணி அதை வாய்க்குள்ளார போட்டுட்டார். போட்டுட்டோன்னே அது தொண்டைக்கு கீழ் அது வரைக்கும் அம்பாள் பார்த்துட்டு இருந்தா. புரிஞ்சுது, அவருடைய கருணை புரிஞ்சுது. ஆனா சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ளேயும் நிறைய அண்ட சராச்சரங்கள்லாம் இருக்கு, நிறைய உயிர்கள்லாம் இருக்கு. அது எல்லாம் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கழுத்தை அப்படியே பிடிச்சிடுறா. கழுத்தை பிடிச்சோடனே அம்பாளுடைய திருக்கை இல்லையா அது, அந்த திருக்கை வந்து சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சோடனே அந்த நஞ்சு வந்து அமுதமா மாறிடுறது. அம்பாளுடைய கைப்பட்டா நஞ்சும் விஷமாகும். நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை சிவபெருமானுடைய கழுத்துல அப்படியே தங்கிடுது அந்த விஷம். அப்ப அந்த கழுத்து நீல நிறமா மாறி போயிடுது. இதுக்குதான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பெயர். ஒரு சுபாஷிதம் கூட இருக்கு இது சம்பந்தமா. குணதோஷோ புதோ கிருண்ணன் இந்துக்ஷ்வேடா விவேஸ்வரஹ சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரம் கண்டே நியச்சதி. அதாவது நம்மளும் என்ன பண்ணணுமா, புதக அதாவது பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குணதோஷங்களா பார்ப்பாங்களாம். பார்த்து எப்படி வந்து ஈஸ்வரன் வந்து இந்துவை வந்து அதாவது சந்திரனை தூக்கி தலையில சூடின்னு இருக்கார். இந்த விஷத்தை என்ன பண்ணார், வாயில சாப்பிட்டார். ஆனா வந்து தொண்டைக்கு கீழே போக விடல. அது போய் டைஜஸ்டும் ஆகல, அதே சமயம் துப்பமும் இல்லை, தொண்டையிலேயே வச்சு கருக்கிட்டார். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோமா, மத்தவங்களுடைய குணங்களை சிரசா ஸ்லாகதே, பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க, தலையில வச்சு தாங்குவாங்க. ஒரு நல்ல விஷயங்களை மத்தவங்க கிட்ட பார்த்தாங்கன்னா புகழ்ந்து பாராட்டி தள்ளிடுவாங்க அவங்கள. பரம் கண்டே நியச்சதி, மத்தவங்களுடைய கெட்ட விஷயங்களை, மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைபாடுகளை அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க தொண்டையிலேயே வச்சு கருக்கிடுவாங்க. அது வயிற்றுக்குள்ளார போனாலும் ஆபத்து, மனசுல வச்சு பொறுமிட்டே இருப்போம். ஆனா அப்படி இல்லாம தொண்டையிலேயே வச்சு அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க, அவங்களுக்குள்ளாரையும் எடுத்துக்க மாட்டாங்க. அது அப்படியே தொண்டையில சிவபெருமான் எப்படி நஞ்சை தொண்டையில வச்சு கருக்கினாரோ அதே மாதிரி அவங்களும் மற்றவர்களுடைய குறைபாடுகளை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு சுபாஷிதம் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்புய மேல் திருந்திய சுந்தரி. அம்பாள் எங்க உட்கார்ந்துருக்கா, தாமரைக்கு மேல உட்கார்ந்துருக்கா. அம்புஜம்னா தாமரை, தாமரை மேல் ரொம்ப அழகா அமர்ந்து இருக்கின்ற சுந்தரி. பியூட்டிஃபுல்லா இருக்கா அம்பா, லலிதா திரிபுர சுந்தரி. உலகத்திலேயே அம்பாள் வந்து எவ்வளோ அழகு, உலகங்களிலும் மிக மிக அழகான தசமகா வித்யாலே ரொம்ப அழகான ஃபார்ம் வந்து இந்த அம்பாள் இல்லையா, லலிதா திரிபுர சுந்தரி அபிராமி எல்லாம். அவ வந்து பத்மாசனா அப்படின்னு 278வது நாமா, இதுக்கு டைரக்டா ஒரு நாமாவே இருக்கு. அம்புய மேல் திருந்திய சுந்தரி, ரொம்ப அழகா இருக்கா அம்பா. அப்புறம் பார்த்தோம்னா அந்தரி, அந்தரினா பெருவெளி வடி உடையவள். பராகாஷா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு, 782வது நாமா, 782. அந்தரினா என்னன்னா ஆகாசம், ஆகாசம்னா வெளி. இந்த பஞ்சபூதங்கள்ல முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்தது, தோற்றத்துல முதல்ல வந்தது ஆகாசம், வெளி அப்படின்னு சொல்றோம். ஆகாசம்னா ஸ்கை கிடையாது, வெளி. அந்த வெளியில வந்து நம்மளால அது வந்து சூக்ஷ்மமா இருக்கு, சட்டிலா இருக்கு, நம்மளால பார்க்க முடியாது, உணரதான் முடியும். வெளியில தான் நம்ம எல்லாமே இருக்கோம், வெளியில தான் இந்த என்டையர் ஜகத்தே இருக்கு. எதுல இருக்கோ அதுதான். அதனால நம்ம அதுக்கு வெளியில நம்ம போய் பொருளை பார்க்கணும்னா நம்ம அதுல இருந்து தள்ளி நின்னாதான் பார்க்க முடியும். இந்த வெளியில தான் நாம இருக்கிறதுனால நம்மளால இந்த வெளிய பார்க்க முடியாது, உணர்ந்து புரிஞ்சு கொள்ளதான் முடியும். சூக்ஷ்மமா இருக்கு இந்த ஆகாசம்ங்கிறது. இந்த ஸ்தூலமா இருக்கிற இந்த கிராஸா இருக்கிற இந்த வெளி வந்து உண்டாக காரணமான, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிரியேஷன்ல தன்மாத்திர ஸ்வரூபமா ஒரு ஆகாசம் இருக்கு, வெளி இருக்கு. அதுக்கு பெருவெளி அப்படின்னு பேரு. பராகாசம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெருவெளி. அதாவது சட்டிலா இருக்கிற ஆகாசத்துல இருந்து ஸ்தூலமா இருக்கிற கிராஸா இருக்கிற ஆகாசம் வந்தது. இந்த சட்டிலா இருக்கிற ஆகாசத்துக்கு பராகாசம் அப்படின்னு பேரு. இதுல இருந்தான் இந்த பஞ்சபூதத்துல ஒன்றான இந்த வெளிங்கிறது வந்தது. இதான் கிரியேஷன்ல பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கு.
சோ இந்த பராகாஷ ஸ்வரூபமா யார் இருக்கான்னு கேட்டா அம்பாள் தான் இருக்கா. அதுக்கப்புறம் அதான் அந்தரி அப்படின்னு பேரு. அது மட்டும் அல்ல, நம்மளுடைய ஹார்ட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நம்மளுடைய இதயத்துக்குள்ளார ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, சிறு வெளி இருக்கு. அந்த வெளிக்கு தஹராகாசம் அப்படின்னு பேரு. அதுவும் பராகாசம் தான். ஏன்னா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது, நம்மளால பார்க்க முடியாது, அது சட்டிலா இருக்கிறதுனால அந்த தஹராகாசமும் பராகாசம் தான். அதுக்கும் ஒரு நாமா இருக்கு, தஹராகாச ரூபிணி. 609வது. சோ இந்த அந்தரிங்கிறதுக்கு பராகாச ஸ்வரூபமாக இருக்கிறாள், பெருவெளி வடிவாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு பேரு. பராகாஷான்னு ஒரு நாமா, தஹராகாச ரூபிணின்னு ஒரு நாமா. அப்புறம் பாதம் என் சென்னியதே. போனவாட்டி கேட்டாரா என்னோட புத்தியில எப்பவும் நீ இருமான்னு சொல்லிட்டு, இங்க சொல்றார், அம்மா நீ என் தலைமையில உன்னுடைய கால் இருக்கு, நான் அதை ஃபீல் பண்றேன். அபிராமி அம்மா உன்னுடைய திருப்பாதங்கள் என்னோட தலை மேலதான் இருக்கு. பாதம், சென்னினா தலை, பாதம் என் சென்னியதே. பாதங்கள் என்னுடைய தலை மேல இருக்கு, உன்னுடைய திருப்பாதங்கள் என்னுடைய தலை மேல இருக்கு, அதனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாடல். இப்ப பார்த்தோம்னா நன்றாக பொருந்தி இருக்கின்ற முப்புரை. முப்புரைனா நிறைய நம்ம பார்த்தோம், 3 நாடிகள், 3 அந்த கரணங்கள், 3 அக்னிகள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 3 உலகங்களாக இருக்கிறாள், மூவருக்கும் மூத்தவளாக இருக்கிறாள். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுக்கு மூத்தவளாக இருக்கிறாள். 3 சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறாள். திரிபுட்டியா இருக்கா, 3 உலகமா இருக்கா, எல்லாம் பார்த்தோம். அப்புறமா செப்பை ஓமையாக சொல்லும்படி புணர்முலையால், ரொம்ப இணைந்த பருத்த முலைகளை உடையவள். அந்த முலைகளின் பாரத்தினால அவளால தாங்க முடியல, அந்த திரு இடை ரொம்ப கஷ்டப்படுறது. வஞ்சிக்கொடி போன்ற இடை மிகவும் கஷ்டப்படுகின்ற இடைகளை உடையவளாக இருக்கிறாள். மனோன்மணியாக நம்முடைய மனதை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லக்கூடியவளாக இருக்கிறாள். சிவபெருமான் உண்ட நீண்ட சடையுட சிவபெருமான் உண்ட நஞ்சினை அமுதாக்கினாள். அப்பேற்பட்ட அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரியாக வீற்றிருக்கிறாள். அதாவது தாமரை மலர் மேல அமர்ந்திருக்கிற உலகத்திலும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ம் அப்படி இருக்கிற அம்பா. அப்புறமா இந்த பராகாஷ ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய தஹராகாஷ ரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள். நமக்குள்ளார இருக்கா, அந்த பராகாசமா இருக்கா, பெருவெளியாக இருக்கின்றாள். வெளி தோன்ற காரணமான பெருவெளியாக அம்பாள் இருக்கின்றாள். அப்பேற்பட்ட அம்பிகையின் திருப்பாதங்கள் என் தலை மேல் இருக்கின்றன. அந்த திருப்பாதங்களை பிடித்து கொண்டு நான் வணங்கி வணங்கி மீண்டும் மீண்டும் அம்பாளுடைய திருப்பாதங்களை பிடிச்சிட்டு அவகிட்ட நான் சரணாகதி பண்றேன். அவளுடைய திருப்பாதங்களை மீண்டும் மீண்டும் நான் வணங்கி எழுந்து கொள்கிறேன் அப்படிங்கிறதுதான் இங்க அபிராமி பட்டர் அபிராமி அம்மையை பார்த்து பாடுகின்ற பாடலின் பொருள். நம்ம இன்னொரு முறை இந்த பாட்டை பாடலாம். ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. ஒரு பாட்டும் ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அடுத்த பாடலுடைய விளக்கத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரி.